எப்போவுமே நம்ம தினந்தோறும் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வழக்கங்கள் வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரும். அதே சமயத்தில் தினந்தோறும் நம்ம சுவாமியை வழிபட்டுட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய மன திருப்தி வரும். ஒரு ராஜா அங்கே நாட்டில் வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்குது. அப்படி குழப்பங்கள் இருக்கும்போது என்னால் தாங்கவே முடியலன்னு மந்திரி கிட்ட சொல்கிறார். மந்திரி சொல்கிறார், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி இருக்கும், என் நாட்டில் எல்லாத்துக்கும் எல்லாமே நான் கொடுத்துட்டேன், அது எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசெல்லாம் சங்கடமாக இருக்கும், எல்லோரும் நிம்மதியாக தான் இருக்காங்க. அப்படி இல்லை ராஜா, எல்லாருக்குமே இந்த குழப்பம் வரும். இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த குழப்பம் வருது. இல்லை எல்லாத்துக்குமே இந்த குழப்பம் வரும். சரி, அதை நீ ப்ரூஃப் பண்ண முடியுமா, இல்லைன்னா தலையை வெட்டிடுவேங்கிறாரு. உடனே ப்ரூஃப் பண்ணி காமிக்கிற ஒரே ஒரு அறிவிப்பு, யாருக்கெல்லாம் மனக்கவலைகள் இருக்கோ அந்த கவலைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கல்லாக எடுத்து சுமந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜா பாரேன், ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, ஏன்னா என் நாட்டில் என்னுடைய மக்கள் நன்னா தான் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி ஒருத்தர் ஒரு லாரி கொண்டு வர்றாரு, ஒருத்தர் பெரிய யானை மேலே கொண்டு வர்றாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை தள்ளிட்டு வர்றாரு, ஒருத்தர் முதுகில் சுமந்துட்டு வர்றாரு. ஆச்சரியமாக போச்சு. அப்போது என்னடா இது இப்படி பண்ணுறாங்க, பேசாமல் கோயிலே கட்டிடலாமாட்டிருக்கு, மிகப்பெரிய அரண்மனை கட்டலாமாட்டிருக்கு, அவ்வளோ பிரச்சனை, அதுவும் என் ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை வருதா அப்படின்னு அந்த ராஜா நினைக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதுவுமே இல்லாமல் அப்படி கையை வீசி நடந்து வந்துட்டுருக்கார். உடனே அவர் ராஜா பார்க்குறாரு, ஏன் இவன் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்க, கூப்பிட வரேன்னு கூப்பிட்டு வச்சு, ஏன் உனக்கு எந்த கவலையும் கிடையாதா, இருக்குது கவலை இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் ஏன் கல்லை சுமந்துட்டு வரலன்னொன்னே, கவலை இருக்கும், அதை அப்போதைக்கு நினைப்பேன், அடுத்த க்ஷணம் அதை மறந்துடுவேன், சும்மா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்ம வந்து நகர முடியாது, வெயிட் ஏறிண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட்டை நம்ம கற்றுக்கணும். அப்பப்போ எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து மனசுலேருந்து போக்கிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி காலையில் போய் சுவாமியை கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணணும், மத்தியானம் சுவாமி கும்பிட நமஸ்காரம், சாயந்தரம் போய் நமஸ்காரம் பண்ணணும், விளக்கேற்றி வைக்கணும். இப்படி தினந்தோறும் சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், நம்மளை கிளென்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தெரியாது, நல்ல நேரத்தில் அது மிகப்பெரிய ஷைனிங்காக கிளிட்லிங்காக நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே மனசுலேயே போட்டுருந்தோம்னா அதுவும் இப்போ தெரியாது, ஆனால் எதிர்மறையான நேரம் வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதகம் மாதிரி, பெரிய சுமை மாதிரி அப்படியே படுத்துக்கலாமான்னு தோணும். ஸோ நிறையா பேருக்கு இப்படி இருக்கும். அது உங்களால் இருக்கலாம் அல்லது பிறரால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். உடல் ஆரோக்கியம் தேவை. இஷ்ட தெய்வ வழிபாடை தினந்தோறும் மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்மளுடைய இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு கமலாத்மிகா. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7397394829. நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.